ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி ஞானத்து இருளற்றும் ஆங்கம் இவற்றுள் மின் நேர் தனையாடி வேங்கதில் ஒன்றே ஆனையது தன் நேர் இல்லாத தமிழ். தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். தென்னாடுடைய சிவனையும் குன்றின் மேதேறிய முருகனையும் கடல் கொண்ட பாண்டியனையும் கடாரம் வென்ற சோழனையும் யவனரை கீழமர்த்தி வீரம் சென்ற பாண்டி சேரனையும் ஓருயிராக்கி உணையின்றார் தமிழன்னை வல்வெட்டி துறையில் பிறந்து தமிழர்கள் ஒவ்வொருவரின் உயிரணுக்களில் நிலைந்திருக்கும் தமிழ் தேசிய தலைவனுக்கு வணக்கம். பொங்கல்னா என்ன? உங்கள் அனைவருக்கும் முதற்கண் செந்தமிழர் பாசறை கோயத்தோட பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி. பொங்கல்னா என்ன? பொங்கல்னா நந்தி செலுத்து. பொங்கல்னா நந்தி செலுத்து. அப்போ உலகுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துறதுதான் பொங்கல். தமிழர் பண்பாட்டில் பொங்கல் ஒரு 3500 ஆண்டு காலம், அதாவது 3500 ஆண்டு காலத்துக்கு மேலாக அந்த விழாவை நம்ம கொண்டாடிக்கிறோம். உலகத்திலேயே கொண்டாடப்படுற ஒரு தொன்மையான திருவிழா பொங்கல். மதங்களுக்கு பண்டிகைகள் இருக்கு. இப்போ நம்ம நவம்பர் மாதம் தீபாவளி கொண்டாடணும், அது இந்துக்களுக்கான பண்டிகை. டிசம்பர்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், அது கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை. இப்ப அடுத்த மாசம் மார்ச் மாசம் நம்ம ஈகை திருநாள் ரமதான் கொண்டாடும், அது இஸ்லாமியர்களுக்கான பண்டிகை. ஆனால் தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரே பண்டிகை பொங்கல். நம்ம எல்லாரும் இணைஞ்சு நம்ம கொண்டாடுற ஒரே பண்டிகை பொங்கல். அதுக்காகத்தான் இந்த விழாவை ரொம்ப திட்டமிட்டு நடத்துறோம். உங்களுக்கு எல்லாம் இது ஒரு நாளுமே தெரியும், எங்களுக்கு அது 2 மாசம் வேலை. 2 மாசம் இதுக்காக உழைச்சிருக்கிறோம். உலகத்தின் செம்மொழிகள் 6. அது யாருன்னா ஒருவர் இருவர் இல்ல, 20,000 மொழியியல் அறிஞர்கள் ஓராண்டு 2 அல்ல 12 ஆண்டு காலம் ஆய்வு செய்து அவங்க நிரூபணம் செய்த 6 செம்மொழிகள். ஒன்று லத்தீன், 2வது மொழி கிரேக்கம், 3வது மொழி எபிரேயம் ஹீப்ரு, 4வது மொழி சமஸ்கிருதம், 5வது மொழி சீனம், 6வது மொழி சொல்லலாம் நம் தாய்மொழி தமிழ். சத்தமா சொல்லாங்க தமிழ். இதுல நான் சொன்ன முதல் 4 மொழிகள் இறந்துபட்ட மொழிகள். அவங்க எல்லாம் அது இப்ப செயல்பாட்டில் இல்லை, யாரும் பேசுறது இல்லை. லத்தீன் யாரும் பேசுறது இல்லை, கிரேக்கம் யாரும் பேசுறது இல்லை, ஹீப்ரு யாரும் பேசுறது இல்லை. அதை பேசுறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா யாரும் பேசுறது இல்லை. சமஸ்கிருதம் அது ஆலயத்துல சாமிக்கு முன்னாடி இன்னொரு சாமி பாடுவாரு, நமக்கு எல்லாம் தெரியாது. இந்தியாவிலேயே 22,000 பேர் தான் சமஸ்கிருதம் பேசுவாங்க, அது உண்மையான தெரியாது. 5வது மொழி சீனம், 6வது மொழி தமிழ். இந்த 2 மொழிகள் தான் இன்னைக்கு பேச்சு வழக்கில் உள்ளது. இந்த பேச்சு வழக்கில் இருக்கிற இந்த 2 மொழிகள் 2000 ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு கொண்ட ஒரே மொழி தமிழ் தான். 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இலக்கியத்தை நம்மளால படிக்க முடியல. அதனால்தான் நம்ம தமிழை கொண்டாடணும், தமிழர்களின் கலை பண்பாட்டு விழுமியங்களை கொண்டாடணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த விழாவை நம்ம நடத்திட்டு இருக்கோம். கனிவிட ஏரிய சுளையும் முற்றல் கலைவிட ஏரிய சாரும் பனிமலர் ஏரிய தேனும் காட்சி பாய்கிட ஏரிய சுவை நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிடம் நீரும் இனியன என்பேன். ஆனால் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீன் அப்படின்னா, தமிழ் மொழி இல்ல என்னோட உயிர் அப்படின்னு சொல்லி பாடி வச்சான். தமிழோட தொன்மைக்காக மட்டும் நம்ம தமிழை போற்றலாமா? தமிழ் ரொம்ப தொன்மையான மொழி, ரொம்ப பழமையான மொழி, அதுக்காக மட்டும் தமிழை போற்றலாமா? இல்ல. தமிழ் நமக்கு வாழ சொல்லி தந்துச்சு, தமிழ் நமக்கு அறத்தை சொல்லி தந்துச்சு, தமிழ் நமக்கு ஒழுக்கத்தை சொல்லி தந்துச்சு. அதனாலதான் தமிழை போற்றணும் இல்லையா? மதங்கள் சொல்லும் இப்ப எல்லா பண்பாடுகளுமே கடவுளை ஒரு மூலப்பொருளா வச்சிருப்பாங்க. தமிழ் மட்டும் வைக்கல, தமிழ் மட்டும் வைக்கல, கடவுளை வந்து 3ஆம் பொருளா தான் வச்சிருந்தாங்க. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளே உனக்கு உதவி செய்யலாம், நீ முயற்சி செய்யறா, நீ முயற்சி செய்யன்னு சொன்னார் வள்ளுவர். ஈந்தாள் பசிதாங்கால் ஆயினும் செய்யற்க சாந்தோன்னு சொல்லிட்ட வினை. மதங்கள் சொல்லும் பொய் சொல்லாத, களவு செய்யாத அப்படின்னு சொல்லி. வள்ளுவர் என்ன சொல்ல தெரியுமா? உங்க அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை, அவங்க சாக போறதா இருந்தா கூட களவு செஞ்சிடாத அப்படிங்கிற. அதுதான் தமிழ். தமிழ் நம் பேச்சு மொழி மட்டும் அல்ல, நம்ம மூச்சு மொழி. தமிழர்களை பற்றி அரசியலை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் தமிழர் கட்சி பத்தி எத்தனை பேர்? நம்ம கட்சிக்காரர்களை தவிர்த்து எங்களோட குடும்பங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. எங்களை பத்தி ஒரு தட்டையான பார்வை, வெகுஜன மக்கள்ல ஒரு தட்டையான பார்வை, இவங்க இனவாதம் பேசுறவங்க, மொழிவாதம் பேசுறவங்க, அப்படி ஒரு தட்டையான பார்வை. எங்க அண்ணன் பேசுற 1.5 மணி நேர காணொலி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நாம் தமிழர் கட்சி அறிஞ்சிருவீங்க. நீங்க பாக்குறது என்ன? வெட்டி ஒட்டப்பட்ட காணொலிகள். அதைத்தான் பார்த்துட்டு நாம் தமிழர் கட்சி மேல ஒரு உங்களோட கருத்துருவாக்கத்தை வைக்கிறீங்க. 2010 கட்சியில் ஆரம்பிக்கும் போது சொன்னோம்,
திராவிட தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. 15 ஆண்டு காலத்துல திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாம இன்னைக்கும் தனியா இருந்தாலும் தனித்துவத்தோடு இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிகள் தான். இந்தியாவிலேயே அதிக குருதி கொடையை தானமாக வழங்கிய கட்சி இலவசமாக. ஒரு குருதி கொடை பாசறைன்னு ஒண்ணு வச்சு இந்தியாவிலேயே அதிக ரத்தத்தை உறவுகளுக்கு தானமாக வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி இலவசம். போன வாரம் கூட இங்கே ஒரு அண்ணா சொன்னாங்க, அங்க சொன்னோம், அவங்க கொடுத்துட்டாங்க. உங்க உறவினர்களுக்கும் யாரும் குருதி எதுவும் தேவைப்பட்டாங்கன்னா மருத்துவமனை இருக்காங்கன்னா சொல்லுங்க, நம்ம பாசறை சார்பாக. மலைகளுக்காக, மரங்களுக்காக, காடுகளுக்காக, ஆறுகளுக்காக பேசக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. சுற்றுச்சூழல் பாசறை அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த உலகமே இந்த இயற்கையை நமக்காக படைக்கப்பட்டது, இயற்கையை பாதுகாத்தாதான் நம்ம ஒழுங்கா வாழ முடியும் அப்படிங்கிற கருத்தை மக்களிடம் விதைச்சிருக்கிற ஒரே கட்சி. அடுத்தது பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஆணும் பெண்ணும் சமம்தான், ஆணுக்கு பெண் சமம் இல்லை அப்படிங்கிற கருத்தை உடைத்து ஆணும் பெண்ணும் சமம் தான் சொல்லிட்டு 50% இடஒதுக்கீடை சரிசமமாக வழங்குற கட்சி. இந்த பெண்கள் நம்ம கைதட்டலாம் இல்லையா? அப்படி யாரும் பண்றது இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் யாருமே பண்றது இல்லை. இது எல்லா தேர்தலையும் செய்யலாம், யாரும் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பெண்கள் கூட எங்களை ஆதரிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப விரக்தியான சூழலை தான் நாங்க இருக்கிறோம். காசு கொடுக்காம ஓட்டு கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தமிழ்நாட்டில் காசு இல்லாம யாராவது ஓட்டு போட முடியுமா? காசு கொடுக்காம ஓட்டு கேட்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. வெகுஜன மக்களை அரசியல் படுத்திய கட்சி. நீங்க பணக்காரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அரசியல்வாதியோட பிள்ளையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க நடிகரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாங்க நல்ல அரசியல் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க நினைக்கிற அரசியல் ஏன் பேசுறோம்னு சொல்லி, இந்த உலகத்திலேயே மிக வலிமையான அரசியல். நீங்க வேணானாலும் நீங்க வெறுத்தாலும் அரசியல் உங்களை விடாது. இப்படிதான் ஒரு நாள் இரவுல அவரு சொன்னாரு, நாளை காலையில இருந்து 2000 நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு. அப்படித்தானே? ஐயோ என்னோட மகளுக்கு 2 நாள் கழிச்சு திருமணம், நான் 5 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன், என்ன செய்யறது? அரசியல். அரசியல் உங்கள் படுக்கை வரை நுழைவு. நாளைக்கே இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, ஒரே ஒரு குழந்தை தான் போடக்கூடிய சட்டம் போட்டு அதுதான் சட்டம். இல்ல எனக்கு ஆசைக்கு ஒண்ணு, ஆசைக்கு ஒண்ணு, 2 குழந்தை நீங்க சொல்ல முடியாது. அரசியல். அரசியலை புரிஞ்சுக்கணும். அரசியலை விட்டு விலகி நின்னா வேற நம்மளால விரும்பாத வேற யாரோ நம்மள ஆடிட்டு இருப்பாங்க. இலவசம், எல்லாம் இலவசம். லேப்டாப் இலவசம், மகளிருக்கு பஸ் இலவசம், நடக்கிறது இலவசம், பறக்கிறது இலவசம். ஒரு சொல்ல நான் கார் தரேன் இலவசம். சோறு வேணும், நமக்கு சோறு வேணும். தூய குடிநீர் இலவசம் நாங்க சொல்றோம். அனைவருக்கும் குடிநீர் இலவசம். தடையற்ற மின்சாரம் இலவசம் நாங்க சொல்றோம். அனைவருக்கும் இலவச மருத்துவம் நாங்க சொல்றோம். அனைவருக்கும் இலவச கல்வி நாங்க சொல்றோம். கல்விக்கேற்ற வேலை நாங்க சொல்றோம். விவசாயம், அரசு தொழில் நாங்க சொல்றோம். எங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள அந்த வித்தியாசத்தை பாருங்க. நான் உங்களை கோரிக்கை வைக்கிறேன், பொங்கல் விழா தான் இருந்தாலும் கோரிக்கை வைக்கிறேன். 2026 நாங்க அந்த தேர்தலை சந்திக்க போறோம். உங்களை நம்பி, மக்களை நம்பி, மக்களோட மக்களா தனியா இருந்தாலும் தனித்துவத்தோட நிற்கிறோம். என் கட்சி ஆதரிங்க. இந்த ஊருக்கு போனா எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. விவசாய செலுத்துங்க. என்னன்னா உங்க உறவினர்கிட்ட சொல்லி ஒரு வாக்கு செலுத்துங்க. நறுக்குவோம் பகைந்து சிறுத்தை பெருங்கூட்டம். நாம் தமிழர், நாம் தமிழர் என சரிவோம். குறுக்கில் முயற்சித்த அயலார் ஆட்சி கூண்டோடு போயிற்று கொட்டடா முரசம். நாம் தமிழர், நாம் தமிழர் என முரசறிவாய். நறுமண சோலையில் நரிபுக விட மாட்டோம். நாம் தமிழர், நாம் தமிழர் என முரசறிவாய். நம் தமிழ் நாடாளும் சொந்த நம் மைந்தர்கள் நாம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். நன்றி.